ட்ரெய்லர்ல வந்து அதிக அளவு அந்த பெண்களை வந்து கொலை பண்ற சீன் காமிச்சிருக்காங்க. அது புதுமையா வந்து இன்ஜெக்ஷன் ஒரு டைப் இது பண்ணிருக்கு. ஸோ இதனால வந்து ஃபியூச்சர்ல வந்து பிளஸ்ஸா இருக்குமா மைனஸா இருக்குமா? இதில் கண்டிப்பாக வந்து ஒரு தவறை எதுக்கு காட்டுறோம்னா, இந்த தவறை பாருங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க யாரும் அப்படின்றதுக்காக தான் தவறை சுட்டி காட்டுறோம். எப்படி நடக்குது, எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத ஒருத்தங்களுக்கு புரிய வச்சிட்டோம்னு சொன்னால் அதை பண்ண மாட்டாங்க இல்லையா? அதனால புரிய வைக்கிறதுக்கு படமாக்குதல்ன்ற பேரில் நாங்கள் அதை படமாக்கி காட்ட வேண்டிய சூழ்நிலையில் அந்த அநீதியை காட்ட வேண்டிய விஷயம் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பெண்களுக்கு ரொம்ப நாளாகவே, இன்னைக்கு இல்லை, பல நூற்றாண்டுகளாகவே வந்து பெண்கள் அப்படின்னு சொன்னாலே வந்து நம்ம வந்து நிறைய கொடுமைகள் இழைக்கப்படுது. அவங்களுக்கு எதிரான விஷயங்கள் நிறைய சட்டங்கள் இருக்கு இல்லையா, எனக்கு தெரியும் இல்லையா? விதவை மறுமணம் பண்ண முடியாது, தீக்குளிக்கணுன்ற அளவுக்கு நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து சோஷியல் மீடியா டெவலப் ஆகிற இந்த ஸ்டேஜில் பெண்களும் நிறைய அவேர்னஸ் அறிஞ்சிக்கிறாங்க. நிறைய முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குறது, அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்குறது மட்டும் தான் பெண்களுக்கு அறிவாக போய் சேரும். இப்போ வந்து மொபைல் மூலமாக அவங்க நல்லா பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பெண்கள் கஷ்டப்பட்ட விஷயம் இப்போ இல்லை, நான் நம்புறேன் ஸ்ட்ராங்காக. இதே மாதிரி இன்னொரு 15-20 வருஷம் கழிச்சு பார்க்கும்பொழுது அவங்க இன்னும் ஸ்ட்ராங்காகவே கண்டிப்பாக இருப்பாங்க. நிறைய துறைகளில் வந்து பெண்கள் வந்து ஆண்களோட சாதிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து சப்போஸ் அப்படி ஒரு காட்சிகள் கொண்டிருந்தால் அது இந்த படமாக்குதலுக்காக மட்டுமே தவிர, அது வந்து பார்த்து ஏன் எதுக்குன்னு கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து கடைசியாக நீங்கள் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு சின்ன மெசேஜ் ஒன்று இருக்குது. அதுவும் அவங்களுக்கு சாதகமாகவே கண்டிப்பாக இருக்கும். அப்படின்றதுனால இதை காட்ட வேண்டிய சூழ்நிலை அப்படின்றதுனால காட்டியாச்சு. பெண்கள் முன்னேற்றம் இருக்காங்க ஃபியூச்சரில். கண்டிப்பாக இன்னும் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக ஸ்ட்ராங்காகவே இன்ஃபேக்ட் இருப்பாங்கன்னு நம்புறேன். ஆக்சுவலாக உண்மையிலே பெண்கள் ஸ்ட்ராங் தாங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா வீக்குன்னு சொல்லிட்டு, ஆம்பளைங்க தான் வீக்கு, பெண்கள் ஸ்ட்ராங் தான். ஒரு குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ஒரு ஆம்பளை சோர்வு அடைஞ்சு கீழே வந்து கிடக்கும்போது பார்த்தெல்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணோட வாய்ஸ் தான் ஸ்ட்ராங்காக எப்போவுமே நிற்கும். அம்மான்றவங்க ஸ்ட்ராங்கான ஆள் ஒரு குடும்பத்துலேயுமே. இப்போ மனைவின்றவங்க ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்கிறாங்க. மேபி நீங்கள் தொழில் சார்ந்த பகுதிகளில் ஆஃபீஸுகளில் வந்து பெண்கள் வீக்காக தெரியலாம். அது இப்போ போக போக குறைஞ்சிட்டு இருக்குங்க. இப்போ போதைப் பொருட்கள் அதிக பரவலாக இருந்த காரணத்தில் இந்த ஒரு படம் மார்கன் படங்கள் அது ரிலேட்டடான ஏதாவது ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்கு? கண்டிப்பாக அதை பயன்படுத்தி இருக்க காட்சிகள் வருது. அதுக்கான அவேர்னஸ் வந்து வேற ஒரு முக்கியமான விஷயத்துக்காக, நீங்கள் போதைப் பொருளை காட்டிலும் விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு கருத்து நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கு ஆக்சுவலாக. ஆனால் அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நம்ம மனசில் ஒரு மிக தவறான ஒரு சிந்தனை ஒன்று இருக்குது எல்லாருக்குமே. அந்த சிந்தனை வந்து ஆமா இல்லை அப்படின்னு நீங்களாம் யோசிச்சு பார்க்குற மாதிரியான ஒரு சீன் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தை முடிச்சு வெளியே போகும்போது ஒரு இது வரைக்கும் சொல்லப்படாத ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தி அதுக்குன்னு படத்தை இருக்குல்ல, லாஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தை சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து ஒருத்தங்க எதனால இதுக்காக பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதில் சமூகமாக நம்மளும் பொறுப்பு அப்படின்ற விஷயத்தை நீங்கள் எல்லாம் உணர்வீங்க. இப்போ வந்து விஜய் வந்து தேர்தல் வந்துட்டு இருக்கு, ஒரு ஆக்டரா வந்து நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு? இல்லை, நம்ம எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணலாங்க. இப்போ அரசியல்வாதிகள் யாரும் நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இப்போ நீங்களாம் நமக்கு சொந்த வேலையாக போயிடுறீங்க, எனக்கு சொந்த வேலை இருக்குது, இவங்களுக்கு சொந்த வேலை இருக்குது, எல்லாம் அவங்க வந்து பொது வாழ்க்கையாக வந்தவங்க. எந்த கட்சியாக இருந்தாலுமே அவங்க முழு நோக்கமே 50 கட்சி இருக்குமா தமிழ்நாட்டில், 50 கட்சிக்குமே நோக்கம் என்னன்னா மக்களுக்கு ஏதாவது பண்ணணுன்ற நோக்கத்தோடு இருக்கிறதுனால இன்னார் அன்னாரும் பார்க்காம யார் வந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்சதை உதவி பண்ணணும் அப்படின்னு தான் என்னோட கருத்தாக இருக்குது. அரசியல் கட்சிகள் அத்தனையுமே பொது வாழ்க்கைக்கு வந்தவங்க, நமக்காக பண்ணணும் என்ன உடையவர்கள்ன்றதால எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் என்னோட சப்போர்ட் இருக்கு. சரிங்க. இல்ல கருத்து இல்ல, நான் தொடர்ந்து நடிக்கணும்ன்றது என்னோட கருத்துங்க. ஃபியூச்சர்ல அடுத்து நடிக்க வந்தாருன்னா கண்டிப்பா மியூசிக் பண்ணுவேன். இல்ல அரசியல் தான் சொன்னேன், எல்லாருமே நல்ல நீங்க முக்கியமா நான் யாரை ஓகே பண்ணுவேன் நீங்க சொல்லுங்களேன், 2 பேரும் முக்கியம் இல்லையா? அதனால அரசியல் பொறுத்த வரைக்கும் எல்லாரோட குணமும் என்னோட எண்ணமுமே வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு இருக்கும் பொழுது நான் அரசியல் சார்ந்த ஆளா இருக்க விரும்பல, பொதுவான மனிதனா லைஃப இருக்க விரும்புறதுனால புது மனிதனாவே வாழ்ந்துடலாம் முடிவு பண்ணிட்டேன். ஸோ எல்லாருக்குமே என்னோட சப்போர்ட், என்னோட நண்பர்கள் எல்லா கட்சியிலும் இருக்காங்கன்றதுனால எல்லாருமே எனக்கு பொதுவாக. ஸ்ரீகாந்த் கைதை பத்தி என்ன நினைக்கிறேன்? இல்லைன்னு உறுதிப்பட கைது பண்ணி அதை என்கொயரிக்காக கூட்டு போயிருக்காங்க, கைது கிடையாது இல்ல, ஆக்சுவலா என்கொயரிக்காக கூட்டு போயிருக்காங்க. நீதிமன்ற காவல் அவருக்கு போட்டிருக்காங்க, ஜாமீன் கிடைக்கல. சோ சினிமா துறையில மேபி இன்னும் நிறைய பேரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள் மேபி அவர்கிட்ட இருக்கலாம். என்கொயரி தான் நடந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு வந்து ஸ்ரீகாந்த் வந்து பழகி இருக்கிறேன், காக்கின்ற படத்துல கூட நடிச்சிருக்கிறேன். வெரி ஸ்வீட் பர்சன், நல்ல மனிதர் ஆக்சுவலா. அவரு ஏதோ ஒரு தவறுதலான ஒரு இது தெரியாம எதையாவது பண்ணிருப்பாரே தவிர தெரிஞ்சு அவர் எதுவும் தவறு பண்ணக்கூடிய ஒரு ஆள் மாதிரி எனக்கு தெரியல. ஆக்சுவலா அவர் பார்க்கும்போது பழகிருக்கேன் இல்லையா, அதனால சொல்றேன். உங்களுக்கும் தெரியும் அவர் யாருன்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு என்கொயரி பண்றதுக்காக அவர்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்களே தவிர மேஜரா தெரியாம ஏதாவது சின்ன விஷயம் நடந்திருக்கலாம். அது பெரிய படுது. சரிங்க சொல்லியிருக்காங்களா உங்ககிட்டங்களா?
அது விசாரணை வெளியே வந்துச்சுங்களா? வீட்டிலிருந்து கொஞ்சம் போதைப் பொருளும் கைப்பற்றின போலீஸ் சொல்லியிருக்காங்க. தெரியல சார் ஆக்சுவலா. ஒரு இஸ்லாமிய இப்ப அந்த புது படங்கள் அந்த பழைய பாடல்களை வந்து பயன்படுத்துறது அது ஒரு விவகாரத்துக்குள்ள இல்லைங்க, ஆக்சுவலாக நல்ல பழைய பாட்டோட மூடு இருக்கு இல்லைங்களா, ஜெர்மனியின் செந்தேர் மலரே, தெய்வீக ராகம் மாதிரி பாட்டெல்லாம் வந்து இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் ரீக்ரியேட் பண்ண முடியாது. நிறைய பாட்டில் வந்து இப்போ லப்பர் பந்தில் கூட பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சாரோட பாட்டு ரீக்ரியேட் பண்ணாங்க. நல்ல விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. அதனால அந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேசப்பட்டுச்சு. சில நாஸ்டாலஜியா ஃபீலிங் வந்து கொடுக்குதுன்றதுனால வரவேற்கத்தக்கது தான். ஆனால் மரியாதையாக அந்த கிரியேட்டருக்கான ஒரு சின்ன ஒரு மரியாதை மட்டும் பண்ணிட்டு, சார் உங்கள் படத்தை யூஸ் பண்ணுறோம், பாட்டை யூஸ் பண்ணுறோம், பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு பேசிட்டு, அவங்க சிலர் என்ன நினைக்கிறாங்க, லேபிள்கிட்ட இருக்குது அந்த மேபி ஒரு டி சீரிஸ் மாதிரியோ சோனி மாதிரியோ பெரிய கம்பெனிகள்கிட்ட இருக்கு, அவங்ககிட்ட மட்டும் வாங்கினா போதும்னு நினைக்கிறாங்க. மேபி அந்த மியூசிக் கம்போசர் உயிரோடு இல்லைன்னா அவங்ககிட்ட மட்டும் வாங்கினா போதுமானது தான். பட் ஒரு லெஜெண்ட் ஒரு உயிரோடு இருக்கும்போது அவங்ககிட்ட ஒரு வார்த்தை வந்து சொன்னால் கண்டிப்பாக ஆசீர்வாதம் பண்ண தான் போகிறாங்க ஆக்சுவலாக. பட் ப்ளஸ் ஒவ்வொன்றுக்கு உள்ள பல காரணங்கள் இருக்குங்க, காரியங்கள் இருக்குங்க, அதனால டீட்டெயிலாக தெரியல. பட் பெருவாரியாக வந்து நிறைய ரீமிக்ஸஸ் நடந்து தான் இருக்கு. ஸோ ஃபார் வெரி ஃபியூ கான்ட்ரவர்சிஸ் தான் வந்திருக்கு. 10% கான்ட்ரவர்சிஸ் வந்திருக்கு, 90% ரிலீஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. ப்ளீஸ் ஓகே, கடைசியாக இல்லை கொஞ்சம் இப்போ கொஞ்சம் மனசுக்கு நல்லா இருக்கு. கொஞ்சம் நாளைக்கு நான் ஒரு வேற ஜோன்ல இருக்கிறேன். இப்போ பூமியில் அது கால் படும்போது ஒவ்வொரு விஷயமும் அப்படி வெறுங்கால நடக்கும்போது சில விஷயங்கள் நினைச்சு பார்க்குறேன். அந்த நினைவுகள்லாம் கொஞ்சம் எனக்கு காம் டவுன் பண்ணுது. அப்படின்றதால கொஞ்சம் நாளைக்கு அப்படி தற்காலிகமாக அந்த முடிவு எடுத்துருக்கிறேன். எப்போ போடுவேன்னு தெரியாது. கண்டிப்பாக ஃபியூச்சர் இப்போ கூட கான்சர்ட் போடும்போதெல்லாம் வந்து ஸ்டேஜில் நிறைய ஆணி இருக்கிறதுனால போட தான் செய்கிறேன். ஃபாரின் கண்ட்ரிஸ் போகும்போது அங்கே பனி இருக்கும், அந்த இடத்துல போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ரொம்ப தார் ரோட்டில் நடக்கும்போது வெயில் இருக்கும்போது சரி போட தான் செய்கிறேன். எங்கே தேவையோ அங்கே போட தான் செய்கிறேன். ஆக்சுவலி ஒரு 80% போட மாட்டேன். மன ரீதியாக எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டு பண்ணி கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக. இப்போ டெம்பரரியாக நான் போகிறதில்ல. ஃபியூச்சரில் என்னன்னு தெரியல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.